அதனால் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்குமே ஒரு மாபெரும் தலைவனாக 12 கோடி தமிழருக்குமே தலைவனாக இருக்கிறனால நம்ம பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குது. யாரோ தலைவர்னு சொல்கிறான். நேற்று 5 படம் நடித்த நடிகர் இன்றைக்கி தலைவன் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழல் மாறணும். அதாவது நடிகர்களை தலைவனாக ஏற்று போகக்கூடாதுன்றீங்களா? ஆமாம், கூத்தாடி அரசியல் என்பது விடிந்தால் கலைந்து விடும் நாடகம் போல். எம்.ஆர். ராதா அவர்கள் சொல்லுவார், நடிகனை நடிகனாக மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவார். அவன் கூத்தாடி, அவனுக்கு அதை பற்றி மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தமிழ் சமூகம் இன்றைக்கி கூத்தாடிகள் பின் சென்று கொண்டு இருக்கிறது. உண்மையான தலைவர்களையும் தியாகிகளையும் போராளிகளும் நம் புறந்தள்ளி விட்டு நம் இனத்திற்காக யார் போராடினார்களோ அவர்களை மறந்து விட்டு இன்றைக்கி நடிகர் என்ற போர்வையில் நடிகர்கள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி, நான் ஒரு பிரபாகரன் அவர்களை பற்றி ஒரு வார்த்தையில் ஏதாச்சும் ஒரு வாசகம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? தமிழினத்தின் மிகப்பெரிய மாவீரன். வேலு பிரபாகரன் இவர் நம்ம தமிழின மக்களுக்கு ரொம்ப பாடுபட்டிருக்காரு.